எல்லாருக்கும் வணக்கம். ரைட், எல்லா கிளாஸும் போய் பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? நானும் ஒரு பேரண்ட் தான். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என்னுடைய பேர் கார்த்திகேயன். இங்க நம்மளுடைய லீட் கரிக்குலம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிலேருந்து வரேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா லீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நம்ம செந்தில் சாரையும் குமரேசன் சாரையும் கடந்த 2 வருஷமா தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இந்த பிரான்ச், நம்ம ஒட்டன்சத்திரம் பிரான்ச்ல இன்னைக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டா வரதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட அன் தந்தை. நான் என்னதான் இருக்கட்டும், ரிப்போர்ட் கார்டுங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்து அனுப்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 49, 59 அப்படின்னு நம்பர் இருக்கும். ஆனால் அந்த 59 மார்க்கை வாங்குறதுக்கோ 49 மார்க்கை வாங்குறதுக்கோ நம்ம பையனோ பொண்ணோ என்ன பாடுபட்டாங்க, ஸ்கூலில் என்ன நடந்தது, என்ன சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு, அவனுக்கு இங்கிலீஷ் புரியலையா இல்லை மேக்ஸே புரியலையா, மேக்ஸ் புரியுது ஆனால் இங்கிலீஷில் போட்டிருக்கிற சென்டென்ஸ் புரியல, இது எதுவுமே நமக்கு தெரியாது. கடைசியில் ஒன்னே ஒன்று தான் நம்ம கையில் வந்து நிற்கும். என்னதுங்க? மார்க். ஆனால் வெறும் மார்க்கை மட்டும் வச்சு இன்னைக்கு வாழ முடியுமா? இதுல நம்மளே நிறைய பேர் இருப்பீங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. நம்மளே நிறைய பேர் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாம், கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் கூட எடுத்திருக்கலாம். ஆனா 15 வருஷம் கழிச்சு அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒன்னும். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு, பல பேர் வேற மாநிலத்திலிருந்து, நான் தொழிலாளர்கள் மட்டும் சொல்லல, எத்தனையோ லெவல் ஆஃப் அதிகாரிகள்ல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பல பேர் வேற மாநிலத்திலிருந்து இன்னைக்கு தமிழ்நாடு, வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பசங்க படிக்கும்போது அவங்க எல்லாருமே வளர்ந்து வரும்போது அப்ப எவ்வளவு காம்படிஷன் அதிகமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். 2வது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு விஷயம் பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும், உங்க கையில வாட்ஸ்அப் இருக்கா? அந்த வாட்ஸ்அப்ல வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஊதா கலர்ல ஒரு வட்டம் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு அதுகிட்ட என்ன வேணா கேளுங்க. 5 லட்ச ரூபாயில பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஐடியா கொடு அப்படின்னு கேளுங்க, கொடுக்கும். ஒரு ஆனுவல் டே ஸ்பீச்சுக்கு 150 வார்த்தையில கட்டுரை எழுதி கொடு அப்படின்னு கேளுங்க, கொடுக்கும். ஒரு கணக்கு எனக்கு தெரியல, மிஸ் நடத்திருக்காங்க, எனக்கு தெரியல, அந்த கணக்கு அப்படியே டைப் பண்ணி இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு அனுப்புங்க, அது கொடுக்கும். இப்படி பாதி வேலையை நம்ம வேலையை அதுவே பண்ணிட்டு நாம என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2024ல நம்ம இருக்கோம். இப்பவே இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்குன்னா நம்ம பசங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரும்போது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டெக்னாலஜியை மீறி நம்ம பசங்க ஜெயிக்கணும்னா என்ன தேவை? என்ன தேவை? இங்க நின்று ஒருத்தர் தைரியமா பேசணும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பசங்கலாம் பாருங்க, எல்லாம் 6th 7th. இங்க ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் பேசுனுச்சுல, என்ன கிளாஸ்? 5th ஸ்டாண்டர்ட். இங்க நின்று பேசுறதுக்கு என்ன வேணும்? கான்ஃபிடன்ஸ். என்ன வேணும்? தைரியம் வேணும். அந்த தைரியத்தை இன்னைக்கு உங்க பசங்கள்ட்ட நீங்க பாத்தீங்களா? ஏன்னா நிறைய ப்ரோக்ராம் நடக்கலாம். நீங்க எக்ஸாம்ல பேப்பர் வந்து கொடுத்து எல்லாருமே பெஞ்ச்ல உட்காரு எழுதுங்க, எழுத்து நல்ல எழுத்து திறமை இருந்தாலே போதும், என்னால் நல்ல மார்க் வாங்க முடியும். எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. நைட் உட்காந்து நல்லா மக்கடிச்சு என்னால் 100க்கு 100 எடுக்க முடியும். ஆனா இங்க நின்று பேசுறதுக்கு என்ன வேணும்? அந்த தைரியத்தை கொடுக்கறதுக்கு தான் ஸ்டூடெண்ட் லெட் கான்ஃபரன்ஸ் சொல்லக்கூடிய SLC அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மிக மிக பெரிய லெவல்ல ஒத்துழைப்பு கொடுத்து செந்தில் சாரும் கரஸ்பாண்டன்ட் சாரும் சேர்ந்து ரொம்ப உதவி பண்ணாங்க. அண்ட் என்டையர் டீம், டீச்சர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அகாடமிக் கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சர்ஸ், எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். நான் டீச்சிங் ஸ்டாஃப் உட்பட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ மிக முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் உங்க குழந்தைங்க உங்க கண்ணு முன்னாடி மற்றவங்க முன்னாடி தைரியமா எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எத்தனை ரூம்ல இன்னைக்கு ப்ரோக்ராம் நடந்தது தெரியுங்களா? 14. எஸ், 14 ரூமும் நான் போய் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊரு ஒட்டன்சத்திரம் மாதிரியான டயர் 2 சிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு சிட்டில இந்த அளவுக்கு பசங்க தைரியமா கான்ஃபிடண்டா பேசுறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இங்க லீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 5 வருஷமா. என்னுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 600ல இருந்து 650 ஸ்கூல் வரைக்கும் உள்ள போயிருக்கேன். நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கேன். லீடு மூலியமாவே இது வரைக்கும் 300 ஸ்கூல்களுக்கு மேல விசிட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஹேண்டில் பண்றது வந்து கேரளா, தமிழ்நாடு 2 ஸ்டேட்லயும் அகாடமிக் சப்போர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்.
அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கல்வி குரூப்பை நான் கண்டிப்பா டாப் 10ல ஒரு ஸ்கூல் என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இத்தனைக்கும் அது வந்து முதல் ப்ரோக்ராம் இல்லைங்களா, சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரியான எக்ஸிபிஷன் தனி. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் முன்னாடி நின்று தைரியமா பிரசன்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நம்ம முதல் முறையா நம்ம கேம்பஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்கேஜி யூகேஜில இருந்து எல்லா கிளாஸுமே பார்த்தோம். முதல்ல வந்து ஆனா யாருக்கிட்டே ஒரு பயமே இல்லைங்க, அது நல்லா பார்த்தேன் நான். குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு கூச்சப்படுறான், வெக்கப்படுறான். எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க கொஞ்சம் வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்களே தவிர யாருக்கிட்டையும் பயமே இல்லை. போயிட்டே இருக்கும்போது சட்டையை பிடிச்சிருக்கிறான், கோட்டை பிடிச்சிருக்கிறான். சார் என்ன நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு அவர்கிட்ட. என்னடா அப்படின்னா என்னோட பிரசன்டேஷன் பார்த்துட்டு போங்க அப்படின்னா. வெரி குட், நைஸ் அப்படின்ட்டு அந்த பிரசன்டேஷன் பார்த்தோம். அது ஐ திங்க் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது ப்ரெசென்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டேப் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா டீச்சர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கிளாஸ் ரூம்ல வச்சு டேப் டிவி கனெக்ட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு தைரியமா பண்றாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் இன்னும் 10 வருஷம் இருக்கட்டும், 100 வருஷம் ஆனாலும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி, ரோபோ வந்தாலும் சரி. ரோபோலாம் வந்துருச்சு, பார்த்துருக்கீங்கல்ல? பொள்ளாச்சி அவினாஷி கிட்ட ஒரு ஹோட்டல்லையே ரோபோ வந்து சப்ளை பண்ணுது. ஒரு சர்வருக்கு வேலை போச்சு. ரோபோ டிரைவ் பண்ண ஆரம்பிச்சா டிரைவர் வேலை போச்சு. நான் வந்து டிராவல்ஸ் நடத்தியிருந்தேன், என் கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான். ரோபோவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் தாண்டி நம்ம நிக்கணும் அப்படின்னா இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும்தான். சோசியல் ஸ்கில்னு 2வது விஷயம் சொல்லுவோம். இந்த 2 விஷயம் இருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்டால நல்லபடியா ஜெயிக்க முடியும். அதை எடுத்து காண்பிக்கிறதுக்காகத்தான் பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்க கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இதை மிக மிக அருமையாக ஏற்பாடு செஞ்ச கல்வி குழுமத்திற்கும் இதுக்காக ஒர்க் பண்ண நான் டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஃபீட்பேக் டைம்னு ஒன்று கொடுப்போம், அந்த டைம்ல எந்திரிச்சு பேசலாமா? தைரியமா பேசுங்க. என்னைக்குமே ஒரு ஸ்டேஜ் மற்றவங்க முன்னாடி எந்திரிச்சு நின்று பேசுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா விடாதீங்க. நீங்க இன்னைக்கு ஒருத்தர் எந்திரிச்சு இந்த கிரௌட்ல பேசுனீங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் உங்க மூஞ்சி 150 பேருக்கு தெரிஞ்சிடும். நீங்க இன்னைக்கு ஒரு விஐபி எந்திரிச்சு நின்று 150 பேர் முன்னாடி நீங்க பேசுனீங்கன்னா நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் பார்க்க நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. யாரு இவங்க தெரியாது. 150 பேர் உங்களை இன்னைக்கு பார்த்துட்டாங்க. 150 பேர் முன்னாடி எந்திரிச்சு நீங்க தைரியமா பேசிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கான்ஃபிடன்ஸுக்கான முதல் படி உங்க பசங்க கண்ணில் எனக்கு தெரியுது. அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுக்கு முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.